நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இவ்வளோ பேர் ஜல்லிக்கட்டில் ஆர்வமாக நல்லா பரபரப்பாக இருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்வமாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப முடியாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரிய அளவில் யாரும் ஜல்லிக்கட்டு காலையில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, எங்கிட்டையும் ஜல்லிக்கட்டு காலை இருக்குது, எங்களுக்கு இந்த தண்டலைங்கிற ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு காலை இருக்குது, அது வாடியில் கொண்டு வந்து அவுத்துருக்குன்னு சொல்கிற மாதிரி நிறைய காளைகள் வச்சுருக்காங்க. உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த கிராமத்தில் இருக்கவங்க ஒரு சிலர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். எவ்வளோ நாளான இந்த கிராமத்தில் ஜல்லிக்கட்டு காலை வச்சுருக்காங்க? எங்கள் ஊரில் ஏறக்குறைய நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், தண்டலை கிராமம். ஏறக்குறைய 60 ஆண்டு காலமாக எங்கள் காலை வந்து வளர்க்குறாங்க. நாட்டு காலையும் வளர்த்தாங்க. வளர்த்து வந்து பெரிதளவுக்கு எங்களுக்கு யாரும் என்கரேஜ் இல்லாததுனால இது வெளியே கொண்டு போக முடியல. இந்த ஜல்லிக்கட்டு வந்து வெளியே கொண்டு போக முடியல. இந்த ஜல்லிக்கட்டு இப்போ போராட்டம் நடந்ததில்ல, இந்த போராட்டம் நடந்த பிறகு தான் நம்ம இந்தியா முழுக்க ஜல்லிக்கட்டோட பாரம்பரியம் எல்லாத்தையும் வெளியே தெரிஞ்ச பிறகு இன்னும் இருக்கிற இளைஞர்கள்லாம் ஆர்வம் அதிகமாகி அவங்கவுங்களும் இண்டிவிஜுவலாக என்கரேஜ் பண்ணி காலை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் காலை வந்து வெளியே கொண்டு வரப்பாங்க. இது முறையாக வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் இப்போ இவர் நம்ம புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கரன் இருந்தார். அவர் அமைச்சர்களோட காலத்தில் நாங்களும் போய் பேசணும். அப்புறம் இப்போ சட்டத்துறை அமைச்சர் இவர் இருந்தார், சிவசன் இருந்தார். அவர் மூலியமாக போயிருக்கிறோம். அப்படி பிறகு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ மூலியமாக எங்கள் பசங்களாம் கோரிக்கை வச்சாங்க. பாகுபலி குரூப்ஸும் இவங்க புதுசாக ஓப்பன் பண்ணி புதுசாக இவங்க ஜல்லிக்கட்டு வந்து எல்லா மாவட்டத்துக்கும் போய் சென்றடையணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கை மாவட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் பின்தங்கை மாவட்டமாக இருக்குது. இந்த மாவட்டத்தை யாரும் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கலை. இதை மறுபடியும் கொண்டு போய் சேர்க்கணும். ஒருத்தன் படித்து வெளியே வரானா அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கணும், நல்ல ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிச்சனாக இருக்கணும். அவன் தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முன்னேற முடியும். ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒழுக்கத்தில் சிறந்தவராக இருப்பான். அந்த ஒழுக்கம் இருந்தாவே கல்வி தானே தேடி வரும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தாவே நம்ம நாடு சிறப்பாக இருக்கும். அதில் எங்கள் தண்டலை ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ இருக்க இளைஞர் பசங்க ஒரு முன்னோக்கி செல்லுங்க. இவங்களுக்கு வந்து தண்டலைவாய் கிராமங்களுக்கு தண்டலைக்கு தமிழ்நாடுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. தாத்தா ரெண்டு ஏற்று ஒரே அமைஞ்சிச்சு. இந்த ரெண்டுத்துக்கு தாவை மேலே கொண்டு தமிழ்நாடு தலைநகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பாக எங்கள் தண்டலை சார்பாகவும் தண்டலை பாகுபலி அணி சார்பாகவும் உங்களை மிகவும் பணிவன்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலுமே பாராட்டக்கூடிய விஷயம். அண்ணன் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எத்தனை ஜல்லிக்கட்டு வாடிக்கின போயிருது நம்ம ஊரில் இருக்க காளைகள்லாம்? நம்ம ஊரில் ஏறக்குறைய ஒரு 10 ஜல்லிக்கட்டு காலை மேலே போயிருக்குது. பரவாயில்ல, மேலுமே பாராட்டக்கூடிய விஷயம். கள்ளக்குறிச்சியிலேருந்து 10 வாடிக்கு போயிருக்குறாங்க. நானும் கள்ளக்குறிச்சியிலேருந்து நிறைய காளைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நேரில் வந்து பார்க்கல தான் ஒரு ஊரே இவ்வளோ ஆர்வமாக பரபரப்பாக இருக்கிறதுமே பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏரியா பக்கம்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஊரே வந்து ஜல்லிக்கட்டுக்கோசரம் நிற்கிறாங்கன்னா உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரிய கெசட் வேடிக்கை நடத்தணும் உங்களுக்கு ஆசை இருக்குங்களா? பெரிய ஆசை இருக்குது, மிகப்பெரிய ஆசை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகரக்கோட்டையில் ஒரு வில்லேஜ் டேம் ஓட்டி அவங்க ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கலெக்டரேட்டில் இப்போ ஆளுக்கு வச்சு மாறி வந்து எங்களுக்கு அதை சரியான முறையில் பாதையில் கொண்டு போக முடியல. இப்போ எங்கள் ஊர்லையும் கொண்டு வரணும். அது சரியான இட அமைப்பு தேவை. இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கலெக்டரேட் மூலம் மனு கொடுத்து செய்யலான்னு இருக்கும். அதேமாதிரி நீங்கள் இப்போ இந்த பீட்டா அமைப்புலாம் முடிச்சு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு சிறந்த அமைப்பாக கொண்டு வந்தீங்க. இந்த அமைப்பு மூலயமா இது தெரியப்படுத்தணும். அதாவது எங்கள் மாவட்டத்திலேருந்து எங்கள் ஒன்றிய சார்பாகவும் எங்கள் தாலுகா சார்பாகவும் எங்கள் தண்டலை கிராமத்தின் வழியாக தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கோரிக்கை வந்து எல்லாருக்கும் சென்று இந்த யூடியூப் சேனலும் சரி எல்லாம் இருக்குது அனைத்து சேனலுக்கும் சொல்லி இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக கொண்டு வர மாதிரி உங்களுக்கு வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனோட கருத்து ஒவ்வொன்றும் ஆணித்தரமாக இருக்குது, வரவேற்கக்கூடிய விஷயம் கூட சொல்லலாம். யாருமே ஜல்லிக்கட்டை பற்றி தெரிஞ்சவங்களே இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஜல்லிக்கட்டுனா புதுசாக ஒரு கிராமத்துலேருந்து இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் இந்த அளவுக்கு பேச முடியும். மேலுமே பாராட்டக்கூடிய விஷயம். ஜல்லிக்கட்டு காலை வச்சு பசங்க எப்படி நல்லா ஒத்துமையாக இருக்காங்களா? எப்படி இல்லை, பசங்க எங்கள் ஊரில் வந்து வேற்றுமைன்றது கிடையாது. ஜல்லிக்கட்டு காலைனாவே ஒரு ஊரை திரண்டு வந்து ஒரு காளை ஆட்டை பார்க்கணும்னு பொங்கல் கருநாள் அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஷோ ஆரம்பித்தாங்கன்னா மணி 4 மணி வரையும் அந்த விளையாட்டு ஊர் மக்கள்லாம் ஒரே இடத்துல கூண்டி நல்லா சிறப்பாக இருக்குது. இதுவரை அந்த காளையாட்டத்தில் எங்கள் ஊரில் ஒரு சிறிதளவு அதாவது பிண்ட் ஆஃப் த சைலண்ட் ஒரு குண்டு ஊசி கீழே போட்டால் சத்தம் கேட்கணும். நான் படித்து ஸ்கூலுக்கு போட்டேன். அதேமாதிரி இந்த குண்டு ஊசி போட்டால் சத்தம் கேட்காத அளவுக்கு எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இதுவே நடந்ததில்லை. அப்படி பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா யார் ஜல்லிக்கட்டில் இந்த ஊர்ந்து வெளியில் கொண்டு போய் காளையை ஊற்றுருக்காங்க உங்கள் ஊருக்கார பசங்க? நம்ம பாகுபலியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பசங்க போயிருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். சேலம் மாவட்டம் போயிடறாங்க, புதுக்கோட்டை போயிடறாங்க, மதுரை போயிடறாங்க, ஈரோடு போயிடறாங்க, பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிடறாங்க. நாமக்கல் உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஒரு ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறதுனா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளோ லாங்கு டோக்கனை பிடிச்சி கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு கொண்டு போய் அவுத்து அதை பேராக்கி இந்த ஊரில் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து வார்த்தையால் சொல்லி அடக்கிட முடியாது. மேலும் மேலும் இந்த கள்ளக்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு வளரணும். அதுக்கு நம்ம எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். மற்ற சிலர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். இந்த காலம் எத்தனை வாடி ஒத்துருங்க? 4 வாடி ஒத்துருக்கு. என்னென்ன ஊரை ஒத்துருப்பீங்க? நாமக்கல், அலங்காநத்தம், சேலம். சேலத்தில் இந்த ஜல்லிக்கட்டு தஞ்சாவூரில் ஒத்துருக்கோம். சேலத்தில் அடுத்த ஊர்
தஞ்சாவூர் திருக்கானூர்பட்டி, நாமக்கல் அலங்காநத்தம், அரியலூர். உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு 3 மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கு அந்த காலம்னா சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காலம் எந்த ஊரில் ஒத்துருக்கு? 3 வாடி ஒத்துருங்க. உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ஒரு வாடியில் ஒரு ஆளை தூக்கி போட்டுறாங்க மாதிரி தான் நானே பார்த்து நல்லா வீடியோ. உண்மையிலும் மாடு நல்லா விரப்ப வந்திருக்குது. அது இல்லாமல் அந்த மாட்டோட ஒரு தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுத்தோல் நிற்குள்ள நல்லா ஸ்டைலாக நிற்கிது. பார்க்க அப்படியே ஒரு ஆர்வமாக இருக்குது. அப்படியே அந்த உடம்பு தோரணை அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. உண்மையில காலை பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. மேலும் மட்டும் சொன்னீங்கன்னா அது அந்தாண்ட ஒரு காலம் இருக்குது பாருங்க, நல்லா ஆர்வமாக. அந்த காலம் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் வந்து குழந்தைங்க பேரில் மாடு வைப்பாங்க. எடுத்த உடனே வாடியில் ஒரு குழந்தை பேரில் மாடு ஊற்றுருந்தாங்க. உண்மையாலுமே நல்லா எங்களுக்கு அப்போ அந்த கால பேரில் தான் அந்த தண்டலை ஒரு பொண்ணு பேரில் ஊற்றுருந்தாங்க. எல்லாம் யோசிப்பாங்க எதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு பொண்ணு கொண்டு வரணுன்னு. அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இல்லாமல் ஜல்லிக்கட்டில் பெண்கள் பேரில் மாடு ஊற்றுருக்காங்க. உண்மையாலுமே அதை ஒரு மிகப்பெரிய லெவலில் வரவேற்கணும். ஏன்னா ஒரு 30-40 வருஷமாக ஜல்லிக்கட்டுக்கு வந்தவன் தான் அந்த மாதிரி வேலையில் செய்வான். நம்ம பிள்ளை பேரில் மாடு விடலாம், நம்ம பையன் பேரில் மாடு விடலாம் அப்படின்னு. எடுத்த உடனே பரவாயில்ல உண்மையாலுமே அந்த காலை வாங்கி அந்த பேரில் அந்த பொண்ணு பேரில் ஊற்றுருக்காங்க. உண்மையாலுமே அந்த ஒரு செயல்லாம் உண்மையிலும் பாராட்டணும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதே மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நாம் வந்து ஒரு நல்லது தான் சேர்க்குறோம். இப்போ நாட்டு மாடு இருந்தால் நம்ம பகுதிகள் வந்து செழிப்பாக இருக்கும். எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சேலம் நாங்களும் பேருக்கு தான் காலன்னு வச்சுருக்கிறோம். ஆனால் வந்து பெரிய அளவில் நாட்டு மாடெலாம் கிடையாது. சும்மா இந்த அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. பேருக்கு நாங்கள் உங்கள் ஜாலிக்கு எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கோசரம் ஒரு காலை வாங்கி வச்சுருப்போம். நாட்டு மாடல் எந்த மாடு இருக்காது, எல்லாம் சிந்து கிராஸ் தான் வச்சுருப்போம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. பால் மணல் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி காளைகள் வந்து அடுத்தடுத்த தலைமுறை நிற்கணும். அது அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போய் நம்மளுடைய பாரம்பரியத்தை சேர்க்கணும். அதுக்கு இப்போலேருந்தே அந்த குழந்தைங்க பேரில் மாடை ஊற்றா தான் சரியாக இருக்கும். மேலுமே பாராட்டக்கூடிய விஷயம். மேலும் மேலும் இந்த செயல் வந்து வெற்றிகரமாக போகணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாகுபலி குரூப்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்டலை ஏழுமலை அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறோம். என்ன பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் எப்படி ஆர்வம் வந்தது, எப்படி ஜல்லிக்கட்டுக்கு உள்ள என்ட்ரா நீங்கள் முதல்ல? நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குதிரைச்சந்தல் கன்னியரசன் ஆசி பெற்ற கார்த்தி அண்ணா தான் நமக்கு வந்து முழு சப்போர்ட்டாக இருந்தார். அவர் மூலயமா தான் நாங்கள் பாகுபலி குரூப் சொல்ல போனோம். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்டலையிலிருந்து முதல் ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னா நம்ம குமரேசன் தான் ஃபஸ்ட்டு பாகுபலி குரூப்ஸ் நம்மளை இணைச்சாரு. அடுத்தது சூர்யா, அவர் தான் சூர்யா. அவர் மூலயமா தான் பாகுபலி குரூப் சொல்லி போனோம். எப்படி இந்த குரூப்பில் வந்து நீங்கள் புது மாவட்டத்தை புதுசாக வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு வரவே? எப்படி இல்லை பரவாயில்ல, பாகுபலி குரூப்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. நமக்கு டோக்கன் எல்லா விதத்துலையும் எந்த வாடிக்கை நம்ம கேட்குறோமோ அந்த வாடிக்கை எல்லாத்துக்கும் டோக்கன் ரெடி பண்ணி தரதில் பாகுபலி குரூப்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேறு யார் பாகுபலி குரூப்ஸ் அதிக அளவு ஹெல்ப் பண்ணுறது? நம்ம கொத்தாம்படி அஜித் அண்ணா தான். சரி, உண்மையாலுமே பரவாயில்ல. உண்மையாலுமே நானே எந்த ஒரு விஷயம் சொல்கிறதுனால அஜித் அண்ணன் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்றா சொல்லுனேன் புடினேன் அவங்கள பார்த்துக்கின பசங்க. நம்ம ஏன்னா ஜல்லிக்கட்டில் வந்து காலகாலமாக போனவங்களை வந்து பாதுகாக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஜல்லிக்கட்டு இல்லாத ஒரு மாவட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள ஆர்வத்தை வந்து தக்க வச்சு அதை அப்படியே கொண்டு வந்து வாடி வரைக்கும் கொண்டு வரணும். சில பேர் ஆர்வம் இருக்கும், பரபரப்பு இருக்கும், ஆனால் வேடிக்கை வராமல் அத்து போயிடுவாங்க. உண்மையாலுமே அந்த வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து ஜல்லிக்கட்டு லைனில் ஹெல்ப் பண்ணுறா எல்லாம் அஜித்தனை ஹெல்ப் பண்ணுறா. ஜல்லிக்கட்டுலையும் சரி இல்லை மித்த விளையாட்டுலையும் சரி உங்களை யார் வந்து ஆர்வப்படுத்துகிறா, உங்களை யார் வழிநடத்தி கொண்டு போகிறா உங்கள் ஊருக்குள்ளே? நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்டலையில் வந்து கபடியிலேருந்து அனைத்து விளையாட்டுலையுமே சதீஷ் அண்ணா, சுரேஷ் அண்ணா, ஹரி, விஷ்ணு இன்னும் பசங்க அதிகமாக இருக்காங்க. முக்கியமாக இவர் சதீஷ் அண்ணா எல்லா விளையாட்டுலேயும் வழிகாட்டியாக இருந்து எந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வழி நடத்திட்டு இருக்காரு இன்ன வரலையுமே. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அவர் பண்ணுறாரா? எல்லா விளையாட்டுலையுமே ஜல்லிக்கட்டு கபடி எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டாக இருக்காரு. இப்போ என்னென்ன விளையாட்டு இந்த கிராமத்தில் என்னென்ன விளையாட்டு வெளியே போயிருக்கீங்க, உங்கள் கிராமத்துக்குன்னு பேர் வாங்கி கொடுத்தது என்னென்ன விளையாட்டு போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கபடி, கிரிக்கெட்டு, மற்றபடி இதெல்லாம் இப்போ அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டில் வந்திருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வளரணும்னு எவ்வளோ அவங்க ஆசைப்படுறீங்க? உங்கள் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குன்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தணும், அவ்வளோ. மற்றபடி எந்த ஆசை. இப்போ வீட்டுக்கு எத்தனை காலம் வச்சுருக்கீங்க? வீட்டுக்கு ஒரு காலம்னா நம்ம ஊரில் 10 காலம் இருக்குது. இல்லை ஒற்றுமையாக இருந்து அந்த காலையை பார்த்துக்கிறீங்க. எல்லாம் பார்த்து. உங்கள் பேர்ண்ணா? குமார். அக்கா உங்கள் பேர்? அக்கா இப்போ இந்த காலை எவ்வளோ நாளாக்கா நீங்கள் வளர்த்துறீங்க? நாங்கள் இப்போ ஒரு வருஷமாக தான் வச்சுருக்கோம். நல்லா பார்க்கும்போது இது பிள்ளையாட்ட வளர்த்தீங்களாட்டுது. ஆனால் மாட்டுக்கு தீனி கவனிக்கு தான் சின்ன பிள்ளைலேருந்தே மாடுலாம் எனக்கு உயிரினா இப்போ நான் மாடு ஜல்லிக்கட்டு பிடிக்கல. இப்போ திரும்பி எல்லாம் வாடிக்கு போக வர இருக்க பார்த்து அது ஒரு ஆர்வத்தில் இப்போ நான் ஒரே அடியாக 3 காலையுமே கும்பலாக ஒரு இடத்துல இருந்தது கும்பலே வாங்கிட்டு வந்தேன். நான் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஓரளவுக்கு வச்சுட்டு அப்போ எந்த மாடாக இருந்தாலும் மாடு கவனிக்கிறதுல கொஞ்சம் நல்லா கவனிப்பேன். எந்த பிரச்சனையும் வராது. மாடுன்னா அது உயிர் எனக்கு எப்பவுமே. இதுக்கு முன்னாடி நீங்கள் மாடு வச்சுருந்தீங்களா? ஏற்கனவே சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு மாடு தான். அது மாதிரி முன்னெல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து ஊர் உள்ள காலை ஆட்டும் போது கூட ஊராக போயிட்டு அப்போலாம் நிறைய காலை திருட்டு பிள்ளையும் பிடிச்சி போட்டு இருந்தால் ஊர் உள்ள ஆசை காசம் ஆட்டிருக்கோம். நிறையா ஊர் ஊராக அஞ்சு அசிங்கப்படுற மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம்.
நிறைய கிராமத்தில் போயிட்டு இந்த மாடு பிடிக்க கொள்ள போய் இந்த மாதிரி நிறைய காளை வாங்கி வந்து பொங்கலுக்கு ஆட்டுறதுக்கோசரம் அப்படி ஆட்டுப்போம். இப்போ அதுக்கு பிறகு தான் இப்போ திருப்பி இந்த மாதிரி நம்மளும் மாடு வாங்கி வளர்ப்பு போகணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டில் வந்து ரொம்ப வந்து வாங்கணும். சரிண்ணா, இப்போ உங்கள் காளை எவ்வளோ பிடிக்கும் இப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குமா? எந்த அளவுக்கு உங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது உங்கள் வீட்டில்? இது வந்து வாங்கும்போது எங்களுக்கு தொடவே விடலை. யாருமே வந்து கிட்ட வந்து தொட்டாலும் மூக்கோது கூட தொட முடியாது. ஒரு வாடியில் போய் அவுத்து விட்டுட்டு வந்து திரும்பி வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தை மட்டும் கும்பலாக சேர்த்து